Hello friends, welcome to Anni's Kitchen. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கடைஞ்ச சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் ஒரு 100 கிராம் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 125 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் பருப்பு வேக வைக்கும் போதே போடுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும், ஒரு 3 பெரிய பல்லு பூண்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடி பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷர் குக்கரில் நல்லா 2-3 டைம் கழுவின பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தண்ணி காயாக சேர்த்திங்கனாலும் வேக வைக்கும் போதே சேர்க்கும்போது அது எல்லாமே கரைஞ்சிடும். நம்ம குழந்தைங்கள்லாம் சில பேர் காய்கறி சாப்பிட மாட்டாங்க. காய்கறி சாப்பிட்ணுன்னா ரொம்ப ரகலை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கடைஞ்ச சாம்பார் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காய்கறி சாப்பிட்டோன்ற அந்த ஃபீலும் இருக்காது. அதே நேரத்தில் காய்கறியோட சத்தும் உங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இது கூட கத்திரிக்காய் தக்காளி போட்டுட்டோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகமும் பூண்டும் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட போகிறோம். இதை ஒரு 4லேருந்து 5 விசில் கொடுத்து குக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லாக நல்லா மசிச்சு கடைஞ்சி விட்டுற போகிறோம். ஸோ நமக்கு இது எதுவுமே இருக்கிறது தெரிய போகிறது கிடையாது. உங்களுக்கு சாம்பாரில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 150 கிராம் பருப்புக்கு 150 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த நார்மல் டேஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னா தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாட்டு தக்காளியில் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். இப்போது நம்ம மூடி வச்சு விசில் போட்டு வேக விட்டுடலாம். இப்போது 4 விசில் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக வைக்கும்போது தண்ணி ஜாஸ்தி ஊற்றாதீங்க. சாம்பார் தண்ணி கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம கடைசியாக கொதிக்க வைக்கும்போது ஊற்றிக்கலாம். இல்லைனா இப்போ நம்ம இதை மசிச்சு விடும்போது மசியாது. தண்ணி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும், மசியாது. ஸோ இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு மசிக்கும் போது பிரச்சனை இருக்காது. ஈஸியாக எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்படி மசிக்கும் போது நம்ம ப்ரெஷர் போன உடனே எடுத்து மசிச்சிருங்க. நீங்கள் சாம்பார் கூட லேட்டாக வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. பட் குக் பண்ண உடனே மசிச்சாதான், அந்த சூடோடு மசிச்சாதான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக மசியும். இல்லைனா மசியாது. அதனால் மசிக்கும் போது மட்டும் சூடோடு மசிச்சிடுங்க. இப்போது நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து எதுவுமே தனித்தனியாக நிற்காமல் பார்த்து கடைஞ்சி விட்டுருங்க. கடைஞ்சிட்டு இப்போ நம்ம வானலி எடுத்து வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய டைப் ஆஃப் சாம்பார் செய்யலாம். இந்த டைப் ஆஃப் சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில். இப்போது நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம வானலி வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சாம்பாரில் 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒன்று சாம்பார் பொடியை எப்போ போடுறோம் அப்படின்றதில் இருக்குது. ஓகேங்களா. 2வது விஷயம் சாம்பாரை இறக்கும் போது என்ன பண்ணணுன்றதில் இருக்குது. சரிங்களா. இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் சாம்பார் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் கிடைக்காத டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுனால நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். சாம்பாருக்கு மோஸ்ட்லி சின்ன வெங்காயமே சேருங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத நேரத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே போடலாம். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. சாம்பார் பொடியை எண்ணெயிலே போட்டு வதக்கணும் அப்படின்னா அந்த சாம்பாரோட மணமும் சுவையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் காய்கறி போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இல்லை பருப்போட போட்டு வேக வச்சதுக்கப்புறம் அப்படி சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் பொடியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சாம்பார் பொடி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில். இப்போ நம்ம இதில்
கடைஞ்சி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துடலாம். இப்போது இது நல்லா திக்காக இருக்குது. நான் இதில் இன்னும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சாம்பார் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேணாம், ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கரெக்டாக கொஞ்சம் ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து திக்காகவே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி சேருங்க. கொதித்ததுக்கப்புறம் கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா கொதிக்கும் போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே கெட்டியோட விட்டுட்டிங்கன்னா. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இது வந்து ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணி எடுத்ததுனால இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ப்ளஸ் சப்பாத்திக்கு கூட இதோட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாம்பார் வந்து கொதி வர ஆரம்பிக்குது. இப்போது 2வது சீக்ரெட் என்னன்னு சொல்லட்டுமா சாம்பாரில்? இந்த ஸ்டேஜில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கணும். நெய் பிடிக்காது, சில பேருக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியும். ஆனால் அது நல்லெண்ணெய் தான் அப்படின்ற டேஸ்ட்டை வந்து யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. சில பேருக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டும் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு தெரியாமையே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கடைசியில் ஒரு எது நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு இன்னொரு கொதி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போது நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சாம்பார் வந்து பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ஆக்சுவலி நிறைய மெத்தடில் செய்யலாம். ஒரு மெத்தடில் செய்யும்போதும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸையும் ஒரு சமயத்தில் சேர்க்கும்போது ஒரு ரேஷியோவில் சேர்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து வித்தியாசப்படும். நம்ம எல்லாத்தையுமே ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.